ஓகே. குட் ஈவினிங் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லாரும் குயிக்காக ஜாயின் ஆகட்டும். அதுக்காட்டியும் நேற்று நான் ஒரு டாஸ்க் தந்தேன் தானே. ஸோ யார் யாரை செஞ்சீங்க? ஐ மீன் லைக் யாரை ட்ரை பண்ணி பார்த்தீங்க? I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் கேட்குறேன், எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அப்ளிகேஷனா? சொல்லுங்க பார்ப்போம். நேற்று நம்ம அப்ளிகேஷன். அப்ளிகேஷன். ஏ இது அப்ளிகேஷன் ஏன்னு சொன்னால் என்னடா வாய்ஸ் மாதிரி ஆப்ரேட் ஆகுது அது. இது ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளுக்கு தனித்தனி அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் உங்களுக்கு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், எக்ஸஸ்ன்னு இருக்குது. ஸோ இது டயலாக் ஃப்ளோ நம்ம எக்ஸ்ட்ரா நான் பார்க்க வேண்டியது. இது வந்து ஒரு ஏஐ டூல் ஒன்று. ஓகேவா? இதை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேணாம். சரியா? நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். ஓகேவா? இந்த வேர்ட் டாக்குமெண்ட்னு சொல்கிறது வந்து, ஸோ இதில் யார் சரி ஆஃபீஸில் இல்லை கிளாக் வேலை இல்லை டேட்டா என்ட்ரி வேலை இல்லை எங்கள் சரி பிரிண்ட் அவுட் ஷாப்புங்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு லே அவுட் செஞ்சு கேட்டால் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி கொண்டு ஹெட்டிங்ஸ்லாம் போட்டுக்கொண்டு செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? அந்த லே அவுட்டை போட்டு செய்கிறது வேர்ட். ஓகே, உங்களுக்கான லெட்டர்ஸ், அப்புறம் மேட்ச் போஸ்டர்ஸ் செய்வாங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர்ஸ், ஐ மீன் லைக் மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த வேர்டில் தான் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸலில் வந்து அக்கௌண்டிங், மோஸ்ட் ப்ராபபிளி எக்ஸல் வந்து கம்ப்ளீட்டாக அக்கௌண்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அக்கௌண்டிங், டே சம்மரி, அப்போ பியூர் டேபிளை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது பிளாக் ஆகி கிடக்குடா பாய். பிளாக் ஆகி கிடக்கு. அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்டில் வந்து ப்ரெசன்டேஷன், நீங்கள் செஞ்ச ஒரு ப்ரொஜெக்டை எப்படி கஸ்டமருக்கோ இல்லை உங்களோட டாஸ்க், உங்களோட ஐ மீன் லைக் உங்களோட லெக்சர் இருக்கோ எப்படி வியூ பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் பவர் பாயிண்டில் பார்ப்போம். அவுட்லுக், எக்ஸஸில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸிங். ஸோ அது வந்து நம்ம லேட்டாக பார்ப்போம். அவுட்லுக் வந்து இமெயில் அண்ட் கலண்டர் மேனேஜ்மெண்ட், அது வந்து நிறைய கம்பெனிஸில் தான் யூஸ் பண்ணேன். எக்ஸஸ் வந்து பேசிக் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் பற்றின ஒரு சின்ன விளக்கு விளங்குச்சா? இதான் எம்எஸ் ஆஃபீஸ். நம்ம போக இல்லை இந்த முன் டூலே நிறைய யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கிடும். விளங்குச்சா எம்எஸ் ஆஃபீஸ்னா இத்தான்னு சொல்லி? நோ? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். என் ஸ்க்ரீன் விளங்குதா எல்லாத்துக்கும்? ஆமாம் சார். ஓகே. நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை டிரெக்டாக இந்த மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். பட் உங்களுக்கு ரெக்கார்ட வேணும்னு சொன்னால் நான் சொல்கிற சைட்டை யூஸ் பண்ணேன். இந்த சைட்டை கொஞ்சம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காய்ஸ், உங்களோட மைக்கை கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? இதில் தான் நிறைய நான் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணுற சைட் கெட் இன்டு பிசி. ஸோ யாசை நோட் புக் இருந்தால் இந்த சைட்டை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, கெட் இன்டு பிசி. இதில் தான் நான் எம்எஸ் ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணுறது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 10. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் 2020 பார்ப்போம். பட் சார் கெட்டின் பிசில நிறைய மால்வேர்ஸ் இருக்கு. விலங்கலை கெட்டின் பிசில நிறைய மால்வேர்ஸ் இருக்கு. இது கிளியர் பண்ணி தான் தருவாங்க. இது டிரெக்டாக உங்களுக்கு ஃபைல்ஸை தர மாட்டாங்க, விண்டரில் போட்டு தரனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற நேரம் மொபைல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிரும். நோ வரிஸ். இது வந்து ட்ரஸ்டட் சைட் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். நோ வரிஸ். நீங்கள் சாஃப்டானிக் மற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா, நீங்கள் வலிமையாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற நேரம் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வைரஸ் அட்டாக் வந்து குறவு. இதே ஆன்லைன் இன்ஸ்டாலர் பக்கம் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வைரஸ் அட்டாக்ஸ் கூட. ஏன்னா பேக்ரவுண்டில் என்னென்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது தானேண்ணா.
இது ஆஃப்லைனாக தான் ஓ நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ சரி, we have to take this in Google. Yes, we have to check this in Google. ஓகே, நம்ம வந்து இப்போ இதை எடுப்போம். நமக்கு வந்து 16 வந்து தாராளமாக போதும். ஸோ இந்த சைட்க்கு போனீங்கனாலே இவங்களே சொல்லி தந்திருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களே சொல்லி தருவாங்க. ஸோ மறக்காமல் யாராச்சும் இந்த இதை இன்ஸ்டால் பண்ணணுமா இருந்தால் இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான விஷயம் உங்களுக்கு விளங்குச்சா? இந்த 64 பிட் 34 பிட்னா தேவையில்லை, நமக்கு இது இன்ஸ்டால் பண்ணால் வேலை செய்யும். ஓகே பர்ஃபெக்ட். இதை இன்னைக்கு உங்களோட டாஸ்க் இன்னைக்கு இது தான். ஸோ ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸில் படிப்போம். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டால் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பணும். லேப்டாப் இருக்குவாங்க, ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. ஓகே பர்ஃபெக்ட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு உங்களோட எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஸ்டார்ட்டில் போய்ட்டு எம்எஸ் வேர்டுன்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிக்கே வந்து இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் வேர்டுன்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளூ கலர் ஐக்கானோட வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுதான் அவங்களோட blank. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்ரீஃபா ரைட் சைன் பண்ணிக்கிங்க. எது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லையா? ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் அவங்களோட எம்எஸ் ஆஃபீஸில் blank டாக்குமெண்ட். இந்த இடத்துல நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆஃபீஸ் ஐ மீன் லைக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஃபேவரட் பண்ணி வச்சிங்கன்னா இருக்கும். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே செஞ்சு வச்ச டெம்ப்ளேட்ஸும் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் தெரியல, நம்ம blank டாக்குமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ blank டாக்குமெண்ட்க்கு போகிறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வேர்ட்னு டைப் பண்ணுறேன் ஸ்டார்ட் வீட்டில். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வேர்ட்னு டைப் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். blank டாக்குமெண்ட் இங்கே பண்ணுறதுல இது blank டாக்குமெண்ட். ஓகே, இது தான் அவங்களோட எம்எஸ் ஆஃபீஸ்ட்டு ஒர்க் பிளேஸ். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் விளங்குச்சா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்குச்சா? எஸ் சார். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ முதல்ல உங்களுக்கு தர பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொன்னால் எம்எஸ் ஆஃபீஸோட எந்த ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் ஒர்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களோட ஃபைலை ஒரு கரெக்டான லொக்கேஷன் ஒன்றில் சேவ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ சேவ் பண்ணு, ப்ரௌஸ், ஓகே டெஸ்க்டாப், கிளாஸ், H4 ஓகே ரிப்பீட்டு, டே 3, சாம்பிள். ஓகே, ஏது செய்கிறேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய பேர் பிசியில் ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களோட பிசி ஆஃப் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண கஷ்டம். பட் இதே நீங்கள் சேவ் பண்ணி கொண்டு ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல பேக்கப் ஆகிருக்கும். ஒரு நீங்கள் செஞ்ச ஒர்க்கில் ஒரு 50% ஒர்க்கை சரி பேக்கப் பண்ணி கொண்டு எடுக்கலாம். ஓகே, இப்போ எப்படி சேவ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுன்னு பற்றி விளங்குச்சு எம்எஸ் ஆஃபீஸில்? சார். ஓகே பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகே எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோன் டிசைன் பார்க்குற டைப்பிங் இதெல்லாம் என்ன இருக்குது? அதை தவிர இங்கே என்னடா அவ்வளோ இருக்குது, ஃபைல், இன்சர்ட், ட்ரோ, டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், இவ்வளோ இருக்கே. இது பார்த்தாலே தலை சுற்றுது. புதுசாக பார்க்குறவங்களாசே தலை சுத்தமாக இருக்குண்ணா. புதுசாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்க்குறவங்க தலை சுத்தமாக இருக்குது. ஏற்கனவே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கவங்க இது பார்த்தா விளங்குமா இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபைல் டேப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி, சேவ் பண்ணுறதுக்கும் சரி, உங்களோட ஃபைலில் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கான விஷயங்களும் இங்கே இருக்கும். ஸோ யார் சரி பென் இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டாக்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயம் எல்லாமே இந்த ஃபைல்ஸில் இருக்கும். அதுக்கு பிறகு ஹோம் ப்ளஸ் போனீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக ஹோமில் தான் உங்களோட எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும். அதில் உங்களோட ஃபோன்ட்டை மாற்றுறது, ஃபோன் சைஸை மாற்றுறது, இது நம்ம மெனுவராக ஃபோன் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுது, இது ஃபோன்ட்டை பூலியன் ஆக்குறது,
இட்டாலிக்காக்கு இதெல்லாம் டிசைன்ஸ் நம்ம போக போக இதெல்லாம் படிப்போம். ஓகே, இதெல்லாம் புல்லட் பாயிண்ட்ஸ் போடுறது, இது நமக்கான ஹெட்டிங்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொள்வது. ஸோ இதை பற்றி யாருமே தலையில் போட்டுக்க வேணும், இது எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். ஓகே, இன்சர்ட்க்கு போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்க்கு என்னென்ன இன்சர்ட் பண்ணுறதோ அதெல்லாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஐ மீன் லைக் டேபிள்ஸ், ஷேப்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நமக்கு ட்ரோ தேவையில்ல. டிசைனுக்கு போகணும்னு சொன்னால் நம்மளோட தீம்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக மாற்றிக்கொள்ளலாம். லே அவுட்டில் நம்மளோட பேஜ் சைஸ், மார்ஜின், ஓரியன்டேஷன் எப்படி இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகே, இது உங்களுக்கான ஐடியாக்காக சொல்கிறேன். இந்த லே அவுட்ஸ் ரெஃபரன்ஸில் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் திடீர்னு பார்க்கணும் உங்களுக்கே தலை சுற்றிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸில் ஆட்டோமேட்டட் ரெஃபரன்ஸ் எப்படி எட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் மெயில் பேஜிங்கில் ஆட்டோமேட்டடாக 100 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் இருந்தாலும் சரி, டிரெக்டாக ஒரே விஷயத்தை 200 பேருக்கு ஒரே செகண்டில் அனுப்புறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன வரைக்கும் இந்த பேசிக் டேபிளில் இருக்க விஷயங்கள் எல்லாம் விளங்குச்சா? எது எதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அதில் இருக்க விஷயங்களை போக பார்ப்போம். இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு விளங்குச்சா? ரைட், இவ்வளோ அதில் இருக்குன்னு சொல்லி. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ரைட், இப்போ நம்ம ஃபாண்ட் ஒன்று டைப் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு ஹெட்டிங் ஒன்று டைப் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றினால டாக்குமெண்ட் ஒன்று செய்ய போகிறோம். ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் பற்றின டாக்குமெண்டரி ஒன்று செய்ய போகிறோம். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ். ஸோ இது வந்து என்னது, இது வந்து என் ஹெட்டிங் என்ன, ஸ்போர்ட்ஸ் மெயின் டாபிக் இதுதானே. இது வந்து என் ஹெட்டிங். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் ஹெட்டிங்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளு. ஹெட்டிங்னு இருக்கு பாருங்க, இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேவா, ஏன்னு சொன்னால் இது நான் ஆட்டோமேட்டடாக ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறோம். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, டைட்டில் அப்படி போயிருக்கும். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்டைல்ஸை கொஞ்சம் மாற்றணும், ஃபோன்ட்டை கொஞ்சம் மாற்றணும். என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நான் செலக்ட் என்ற ஐ மீன் லைக் என்னத்தை நான் சேஞ்ச் பண்ணணும், அதை அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோ. ஹைலைட் பண்ணுற வேறு பெரிய விஷயம் இல்லை, மவுஸ் கிளிக் ஒன்று தான் ஹைலைட் பண்ணிக்கொண்டு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே தான் ஃபோன் டிசைன்ஸை மாற்ற போகிறோம். ஓகே, இந்த இடத்துல தான் ஃபோன் டிசைன்ஸை மாற்ற போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி ஃபோன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை நம்ம இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இதுலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் விளங்குச்சா? ஹெட்டிங்கை போட்டுட்டு ஃபோன் டிசைனை மாற்றிட்டு சைஸை மாற்றுறது. ஓகே, பர்ஃபெக்ட், விளங்கிட்டு. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்கை வந்து நான் சென்டருக்கு கொண்டு வரணும், அலைன்மெண்ட்டை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதே ஹெட்டிங்கை ஹைலைட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, இங்கே தொங்கலில் இருக்குது, இங்கே ரைட் சைடு தொங்கல் இருக்குது, இந்த இடத்துல சென்டரில் இருக்குது. ஓகே, சென்டர். இப்போ விளங்குச்சா எப்படி ஹெட்டிங் எட் பண்ணுறதுன்னு சொல்லி விளங்குச்சா? இப்போ எந்த ஒரு டாக்குமெண்ட் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமே. இப்போ இந்த இடத்துல ஹெட்டிங் எப்படி ஹெட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குச்சா? ஓம் சார். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம சப் ஹெட்டிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, நாம் இதை செலக்ட் பண்ணுற நேரம் அலைன்மெண்ட் வந்து சென்டரில் இருக்குது. பட் நான் கீழே வந்தேன்னு சொன்னேன், அலைன்மெண்ட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கொள்ளலாம், லெஃப்ட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம், சென்டருக்கு மாற்றிக்கொள்ளலாம், ரைட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். குயிக்காக சொல்லுங்கள், டைப் பண்ணிடுறோம். ஃபுட்பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கிரிக்கெட், Badminton, ரக்பி, சாரி, பக்கெட் பால், பாஸ்கெட் பால், வாலிபால், வாலிபால். ஓகே, இவ்வளோ போகுதுண்ணா? எல்ஏ, இல்லை, ரைட். ஹாக்கி, ஹாக்கி போதுண்ணா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ 1 2 3 4 5 6 7 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்திங்க சொன்னால் இதெல்லாம் நம்மளோட சப் ஹெட்டிங்ஸ்ண்ணா. இது வந்து மெயின் ஹெட்டிங், இதெல்லாம் சப் ஹெட்டிங் தானே. இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ்னா ஜஸ்ட் ஃபுட்பால் மட்டும் ஸ்போர்ட்ஸ் இல்லை, கிரிக்கெட், ரக்பி, பாஸ்கெட் பால் எல்லாமே இருக்குது. இப்போ இதை பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான்
சப் ஹெட்டிங்காக மாற்றுற மாதிரி தான் என்ன செய்யணும்? ஸோ இதை நான் மெயின் ஹெட்டிங்காக மாற்றுறதுக்கு ஹெட்டிங் 1 கொடுத்தேன். அப்போ இதை சப் ஹெட்டிங்காக மாற்றுறத நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதை மெயின் ஹெட்டிங்காக மாற்றுறதா ஹைலைட் பண்ணி ஹெட்டிங் 1 கொடுத்தேன். சப் ஹெட்டிங்காக மாற்றுறதா நான் என்ன செய்யணும்? heading 2 கொடுக்குறேன் sir. ஓகே, ஹைலைட் பண்ணிட்டு ஹெட்டிங் 2 நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 2 கொடுத்தேன்னு சொன்னா இது சப் ஹெட்டிங். ஓகே, பர்ஃபெக்ட். ஆனால் இது சும்மா அப்படியே பிளாங்காக இருக்குது, அப்செட்டாக இருக்குது தானே, சும்மா என்னமோ டைப் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு ஏன்னா. ஸோ இந்த இடத்துல நான் புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் போடணும். புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ்னா என்ன? விலங்கல. ஓகே, நல்லா பார்த்துக்கலாம். புல்லட் பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு இந்த சப்படிங் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி கொண்டு இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஐகான்ஸை வச்சும் போடலாம், இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சும் போடலாம். ஓகே, நம்ம நம்பர்ஸ்லேயே போடுவோமா? ஓகே, போட்டுட்டு இதை சின்னதாக்கி கொள்கிறேன். ஓகே, விளங்குச்சா? இப்போ இது வரைக்கும் விளங்குச்சா? சப் ஹெட்டிங் போட்டு புல்லட் ஸ்பைன்ஸ் போடுறது வரைக்கும் உங்களுக்கு விளங்குச்சா? இல்லை யாருக்கு எனி ஓ டவுட்ஸ்? சார் உங்களுக்கு விளங்குச்சுன்னு சொன்னா தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து நாம ஒரு பேராகிராஃப். இப்போ இந்த இடத்துல விஷயம் முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு பேஜ்னா, இப்போ நம்ம என்னைக்குமே ஒரே பேஜில் நம்ம விஷயத்தை எதையும் செஞ்சு முடிக்க மாட்டோமே, 2 3 பேஜ் எட் பண்ணி தானே செய்யணும். அடுத்து நான் என்ன செய்யணும்? பேஜ் எட் பண்ணதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே வந்தீங்கன்னு சொன்னால் கீழால் வந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் க்ரியேட் ஆயிரும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இன்செர்ட் போயிட்டு blank பேஜ் சொன்னீங்கன்னு சொன்னாலும் பேஜ் க்ரியேட் ஆயிரும். ஓகே, 2 விதமாக பேஜை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபுட்பால் பற்றின ஒரு ஐடியான்னு கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபுட்பால். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபுட்பால் வந்து மெயின் ஹெட்டிங்கா சப் ஹெட்டிங்கா? இந்த இடத்துல சப் ஹெட்டிங்காக இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபுட்பால் வந்து மெயின் ஹெட்டிங்கா சப் ஹெட்டிங்கா? மெயின் heading சார். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுது மெயின் ஹெட்டிங்கா மாற்ற? heading 1 கொடுக்குறேன். ஹைலைட் பண்ணிட்டு ஹெட்டிங் 1க்கு heading 1 கொடுத்துட்டு அதை சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு விளங்குச்சா? இப்போ உங்களுக்கு இப்போ பேஜ் எட் பண்ணி ஹெட்டிங்ஸ் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மாற்ற தெரியும். ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஃபுட்பால் பற்றி சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கோம். ஃபுட்பால் இஸ் அ கேம். ஸ்போர்ட்ஸ் ஜஸ்ட் கொடுப்போம். ரூலிங் அண்ட் ஃபீஃபா. ஓகே, இந்த அளவு போதும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்று எட் பண்ணணும். ஃபுட்பால் பற்றி நான் ஃபுட்பால் பற்றி சொல்லிட்டேன். இப்போ அதை பற்றினா ஒரு ஃபோட்டோ ஒன்று எட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல சொன்னேன், ஃபோட்டோ எட் பண்ணுறதுனா என்னது? எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை நம்ம டாக்குமெண்ட்க்கு கொண்டு வரணும். அது எங்கேருந்து கொண்டு வரணும்? இந்த இடத்துல எந்த டேப்பில் போய் கொண்டு வரணும்? reference இன்சர்ட்டுக்கு யா, போயிட்டு இன்சர்ட்க்கு போயிட்டு பிக்சர்ஸ் டிஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவைஸில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து கொள்ளலாம். ஓகே, வெயிட். ஓகே, இதாக இருக்கு. இந்த ஃபோட்டோவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை நான் இங்கே போடணும், ஆனால் ஃபோட்டோ வந்துட்டு கீழே. ஏன்னா நான் ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணி கொண்டு இருக்கணும், இங்கே சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்துட்டு. ஸோ நல்லா பார்த்துக்கலாம், இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் விடுறீங்க. இந்த ஃபோட்டோ நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றின மாதிரி இருந்தால் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் ஃபார்மேட். ஓகே, பிக்சர் ஃபார்மேட் போயிட்டு இந்த பிஹைண்ட் டெக்ஸ்ட். ஓகே, பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிக்சர்ஸை உங்களுக்கு வேண்டிய மாதிரி எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டு மிஸ் ஆகுறீங்க. ஓகே, என்ன வச்சுக்கணும். இப்போ இப்படி பிஹைண்ட் டெக்ஸ்ட் சொன்ன பிக்சர்ஸை எங்கே வேணாலும் அலைன் பண்ணி கொண்டு போட்டு கொள்ளலாம்.
ஓகே, இது வரைக்கும் விளங்குச்சா? விளங்குச்சா இது வரைக்கும்? எஸ் ஆம் ஓகே. சார். ஸோ பிக்சர் செட் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களோட பிக்சர்ஸை எட் பண்ணி கொள்ளலாம். இப்போ அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நான் கிரிக்கெட்டை பற்றி சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். எப்படி நான் கிரிக்கெட்டை பற்றி ஒரு மெயின் ஹெடிங் போட்டு கிரிக்கெட்டை பற்றி சொல்லணும். இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க, நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? கிரிக்கெட்டை பற்றி இப்போ நான் கிரிக்கெட் சொல்லு. கிரிக்கெட்னு ஒரு டைட்டில் போட்டுக்கொள்கிறேன். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் இப்போ இந்த இதை வந்து நான் மெயின் ஹெடிங்காக மாற்றணும். என்ன செய்யணும்? ஹைலைட் ஹைலைட் பண்ணி பண்ணி ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும். ஹெடிங் ஒன் ஹெட்டிங் கொடுத்து ஒன் கொடுத்துட்டு சென்டரைஸ் பண்ணணும். அலைன்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் எட் பண்ணணும். ஓகே, ஒரு ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பெரரவுண்ட் டைப் பண்ணணும். ஓகே, கிரிக்கெட் இஸ் அ கேம், ஸ்போர்ட்ஸ் ரூலிங் பை பிசிஏவா? ஐசிசி, ரைட்? ஓகே, ஐசிசி. ஓகே, பர்ஃபெக்ட். இந்த இடத்துல இந்த ஐசிசின்னு இருக்கு தானே, இதை வந்து நான் கொஞ்சம் போல்ட் பண்ணணும். கொஞ்சம் தனியாக விளங்குற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஐசிசியை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீன் பெருசாக இருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஐசிசி போல்ட் ஆயிரும். பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் விளங்குதா? இந்த ஃபோன்ட்டுக்கும் இந்த ஃபோனுக்குள்ள வித்தியாசம். இதே நான் அதை ஹைலைட் பண்ணணும்னு சொன்னால் ஐசிசியை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வேண்டிய கலரில் ஹைலைட் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணுற விஷயம் விளங்குச்சா? எஸ் ஆமாம் சார். சார். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா பிக்சர் இன்னும் கொஞ்சம் அதுக்காடி நான் கிரிக்கெட் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். கிரிக்கெட் இதை போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இப்போ சொல்லுங்க பாப்போம், இந்த இடத்துல கிரிக்கெட் பிக்சர் எப்படி நான் இன்சர்ட் பண்ணுறது? இன்சைட் கொடுத்து இன்சர்ட் போயாச்சு. இன்ஸ்டேட்டுக்கு போயிட்டு பிக்சர்ஸ், பிக்சர்ஸ் கொடுத்து Pictures. டிவைஸ். நெக்ஸ்ட் என் பிக்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். டவுன்லோட். ஃபைல் உள்ள சார். ஓகே, பிக்சரை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பிக்சர் முதல்ல மாதிரி விராப்டெக்ஸ் ஆகலையா? ஐ மீன் அங்கங்கேயும் போகலையா? அதே இடத்துல இருக்கே, ஏன்? நேரத்தில் நம்ம Already சார் ஏன்னு சொன்ன அந்த பிக்சர் Practically சின்னது. ஓகே, இந்த பிக்சர் சின்னதுனால இதுக்கு போகல. வேலை இருக்கு. ஸோ இதை நான் அதுக்காக இதை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா நமக்கு பின்னுக்கு இந்த பிக்சரை பெருசாக்குற நேரம் பார்த்தீங்களா பிரச்சனை ஆயிரும் அடுத்த டேபிளுக்கு வந்துட்டு. ஸோ வேலை என்ன செய்யணும்? பிக்சரை இன்சர்ட் பண்ணினா பிக்சர் ஃபார்மேட் போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டை மாற்றி கொள்ளணும். பிஹைண்ட் டெக்ஸ்ட். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இது வரைக்கும் யாருக்கு சார் எனி டவுட்ஸ் இருக்கா? திங்க் சார். ஓகே, பர்ஃபெக்ட். உங்களுக்கு அப்போ கம்ப்ளீட்டாக விளங்கிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்னன்னு சொன்னால் மேலே ஃபுட்பால் வேர்ல்ட் கப்னு இருக்கு தானே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வேணும் இந்த ஃபுட்பால் மட்டும் தான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? பிக்சர் நான் க்ரோப் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸோ ஈஸியாக செய்கிற வேலை பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு பிக்சர் ஃபார்மேட் போனீங்கன்னு சொன்னால் இதில் க்ரோப் சார் சார் சொல்லுங்கள். ஒரு ஆளுக்கு விளங்கலையாம் சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளோட பிக்சர் வந்து ஃபுட்பாலை பற்றின சொல்ல போகிறோம். எனக்கு இந்த மேலே இருக்க பார்ட் அப்படியே வேணாம், ஜஸ்ட் கீழே இருக்க அந்த ஃபுட்பால் பிக்சர் மட்டும் வேணும். ஸோ ஃபோட்டோவை நான் க்ரோப் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் ஃபார்மேட் போனீங்கன்னு சொன்னால் க்ரோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி பிக்சரை க்ரோப் பண்ணிக்கொள்ளலாம். சைஸை பேலன்ஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிக்சர் ரெடி ஆயிரும். ஓகேவா? விளங்குச்சா அப்போ? இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல அந்த ஃபீஃபான் இருக்குது தான், அந்த ஃபீஃபாவை நான் ப்ளூ கலர் ஆக்கி போல்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? ஃபீஃபா அந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க பாப்பா, நான் இதை எப்படி பண்றதுன்னு சொல்லி. நீங்க தான் எனக்கு செலக்ட் சொல்ல பண்ணி பிஏ கிளிக் பண்ணிட்டு போல்ட்டுக்கு கலர் செக் இது வெல் டன், பண்ணணும். வெல் டன், நைஸ். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். உங்களுக்கு இப்போ விளங்கிச்சு தானே? டாக்குமெண்ட்ல மெயினாக நம்ம இந்த மாதிரி வேலைங்களா தான் செய்வோம். ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து நாம ஒரு டேபிளை எட் பண்ணுவேண்ணா. ஓகே,
இப்போ எனக்கு இன்னொரு பேஜ் ஒன்று எட் பண்ணணும். என்ன செய்யணும்? இப்போ எனக்கு 2 பேஜ் போதாது, இன்னும் 4 5 பேஜ் வேணும். நான் என்ன செய்யணும்? blank பேஜ் இந்த கார் பேஜ் இருக்கீங்க சார். ஓகே, இன்சர்ட் போயாச்சு, என்டர் பண்ணலாம், இல்லாட்டி blank இன்சர்ட் போய் blank பேஜ். blank blank பேஜ் பேஜ்க்கு ஓகே, இப்போ போகலாம். இன்னொரு டைட்டில், நம்ம அடுத்த டைட்டில் என்ன வச்சிருந்தோம்? ஃபுட்பாலுக்கு போகிறோம், கிரிக்கெட்டுக்கு போகிறோம், ரக்பி. என்ன ரக்பி? ஓகே, இது எப்படி நம்ம மெயின் ஹெடிங்கை மாற்றுறது ரக்பியை? செலக்ட் பண்ணி Select ஹெடிங்க்கு heading ஆட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணி ஹெடிங் 1. பர்ஃபெக்ட். சென்ட்ரலைஸ் பண்ணுறோம். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஆனால் இந்த முறை நான் ரக்பியில் ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ண போகிறது இல்லை, டேபிளை இன்சர்ட் பண்ண போகிறேன். சரியா? ஐ மீன் லைக் இன்சர்ட் பண்ணியாச்சு, இன்சர்ட் செக்ஷன் போய் டேபிள். டேபிள் யா, இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் டேபிளை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் மெனுவலாகவும் செலக்ட் பண்ணலாம், ஒரு ரோ எத்தனை காலம்ஸ் வரணும்னு சொல்லி. அதுவும் இல்லாட்டி நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு வேண்டிய மாதிரிக்க மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நான் இதிலே போயிட்டு இந்த மாதிரிக்கு போட்டுக்கொள்கிறேன். ஓகே, பிளேயர் சும்மா ஓகே இந்த மாதிரி போட்டுக்கொள்கிறேன். ஓகே, விளங்குச்சாப்ப? ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு ரோ நெட் பண்ணணும்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, லாஸ்ட் ரோவில் போயிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னால், சரி டெப்பை செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் அடுத்த ரோ ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஆயிரும். லாஸ்ட் ரோவில் போயிட்டு டெப். ஓகே, விளங்குச்சா? இப்போ டேபிளை விட்டு வெளியே வரணும்னு சொன்னால் டேபிளுக்கு அவுட்டில் போயிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் டேபிளை விட்டு வெளியே வந்துடுவேன். இது வரைக்கும் விளங்குச்சா உங்களுக்கு டேபிளில் இருக்க விஷயங்கள்? எஸ் சார். சார். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போ இந்த டைம் இடத்துல நம்ம டாக்குமெண்ட்க்கு தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்னா, டாக்குமெண்ட் தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் மெயினாக என்ன செய்வாங்க? மெயினாக ஒரு ஹெடிங் இருக்கும், சப் ஹெடிங்ஸ் இருக்கும், ஒரு பேராகிராஃப்ஸ் இருக்கும், போல்ட் பண்ணுவாங்க, சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணுவாங்க, பிக்சரை இன்சர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டேபிள்ஸும் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸில் மெயினாக இதானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி பெருசாக ஒன்று யூஸ் பண்ண போகிறது இல்லையே. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக பேசிக் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? முக்கியமான விஷயம் இருக்கு, யார் சரியாக சொல்கிறான்னு பார்ப்போம். ஒரு டாக்குமெண்ட் செய்ய போனால் ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்பாங்க. ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிரிண்ட் ஒன் போடணும்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்பான். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், யார் பர்ஃபெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். Date. விலங்கலை. Date. யா, டேட். ஓகே, இது அதை தாண்டி வேறு விஷயம் யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். Name. நோ Name. நோ, உங்களோட பேஜ் சைஸை எழு கேட்பாங்க தானே. உங்களுக்கு A4 size. சைஸில் பிரிண்டை போடணுமா, A3ல பிரிண்டை போடணுமா, சின்னதாக்கி பிரிண்டை போடணுமான்னு சொல்லி சைஸை கேட்டுட்டு தானே பிரிண்டை போடுவாங்க, என்ன மாதிரி பிரிண்ட் போடணும்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல நமக்கான பேஜ் செட்டப்பை செய்யணும் தானே. ஸோ பேஜ் செட்டப் செய்கிறது எங்கன்னு சொன்னால் லே அவுட் போயிட்டு இந்த பாருங்க சைஸ்னு இருக்கு, இதில் செலக்ட் பண்ணி சொன்னால் இன்டர்நேஷ்னல் சைட்ஸ் எல்லாமே இருக்கு. A4, A3, A5 எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். விளங்குச்சா? ஓகே, இப்போ சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணதுக்கான ஷார்ட்கட் Ctrl+S. Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட் சேவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் பேசிக்காக செஞ்சு ஃபோட்டோ செட் பண்ணி பேராகிராஃப் எட் பண்ணி ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் எட் பண்ணி கடைசியாக பேஜ் சைஸை மாற்றி சேவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது உங்களுக்கு சரின்னு சொன்னால் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் அட்வான்ஸ் திங். சரி, ஆட்டோமேட்டட் திங்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம். இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஆட்டோமேட்டட் திங்ஸ் எங்களுக்கு ஓகே. சைஸு ஓகே சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டிஃபால்ட்டாக ஹோமில் தானே இருக்கும். லே அவுட் போயிட்டு சைஸ்க்கு போயிட்டு இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல யார் சரி டவுட்ஸ் இருக்கா? நம்ம இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்க பேசிக் விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோம். அதில் யாருக்கு சரி டவுட்ஸ்? இல்லை இல்லை இல்லை. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் திங்ஸுங்களை பார்ப்போம். ஓகே, இப்போது ஒரு மெயினாக டாக்குமெண்ட்ஸுக்கு பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஏன்னா பேசிக்கான டாக்குமெண்ட்டில் செய்யக்கூடிய மெயினான விஷயம் எல்லாம் பார்த்துட்டோம். பட் இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்கான தேவையான விஷயங்கள் என்ன பார்ப்போம். ஓகே, நீங்கள் சொல்லுங்க இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்ஸுக்கு என்னென்ன கட்டாயம் தேவைப்படுன்னு சொல்லி.
ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்க்கு கட்டாயம் என்னன்னு வேணும்னு சொல்லி Page, heading the body. page size. பேஜ் நம்பர், பேஜ் நம்பர், வேற ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம Bold பண்ணணும். ஆல்ரைட் கைஸ். இப்போ நம்ம பேஜ் நம்பர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நமக்கு ஹோமில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நமக்கு எது இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எந்த இன்சர்ட்னு ஒரு வேர்ட் வந்தாலே நம்ம எந்த டெப்புக்கு போகணும்? இன்சர்ட் டெப்புக்கு தான் போகணும். போயிட்டு இன்சர்ட் இதில் பார்த்துக்கொள்ளுங்க, ஹெடர் ஃபுட்டர் பேஜ் நம்பர்னு இருக்குது. ஸோ ஹெடர்னு சொன்னால் இந்த மாதிரிக்கே பேஜுக்கு மேலால் நம்ம டாக்குமெண்ட்ஸ் நேம்களை போட்டுக்கிறோம். ஃபுட்டர்னு சொன்னால் டாக்குமெண்ட்க்கு கீழால. சரியா? பேஜ் நம்பர் வந்து டாப் ஆஃப் த பேஜா பாட்டம் ஆஃப் டாப் ஆஃப் பேஜ் சொன்னால் பேஜுக்கு மேலே, பாட்டம்னு சொன்னால் கீழே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி போடலாம். ஸோ ஹெடருக்கு போயிட்டு பேசிக்காக நம்ம போகிற விஷயங்களை போடுவோம். இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் டிஜிட்டல் மோட் அகாடமிக் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டடா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோட் அகாடமின்னு ஒரு ஹெடர் கிரியேட் ஆகிட்டு பார்த்தீங்களா? விளங்குச்சா எப்படி ஹெடர் போடுறதுன்னு சொல்லி? ஹெடர்னா என்னன்னு விளங்குச்சா? இப்போ எனக்கு பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணுமா இருந்தா இன்சர்ட் Say once more, sir. ஓகே ஒன் ஃபோர். இப்போ ஹெடர் கிரியேட் பண்ணுறதுக்கான இன்சர்ட் போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஹெடர்னு இருக்குது. ஹெடரை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்குள்ள என்ன டிசைன் வேணுமோ, இல்லை நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் ஃபேஸ் பேஜில் என்ன வேணுமோ அதை நான் டைப் பண்ணேன்னு சொன்னால் டைப் பண்ணி சொல்லிட்டு க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆட்டோமேட்டடா எல்லா இடத்துலையும் அது வந்துடும். பார்த்தீங்களா? எல்லா பேஜ்லேயும் உங்களோட ஹெடர் ஃபுட்டர் வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ ஃபுட்டர் ஒன்று வேணும்னு சொன்னால் ஐ மீன் பேஜ் நம்பர் வேணும்னு சொன்னால் அதுவும் இதே போல தான். இன்சர்ட் போகிறோம், ஃபுட்டர் போகிறோம், பேஜ் நம்பர் இந்த இருக்குது, பேஜ் நம்பர் மாக்கி போடுறோம். ரைட். எல்லாம் இந்த டிசைன் தானே கேட்பீங்க, இந்த டிசைனை போட்டுட்டோம். ஓகே, இதுலேயும் டிஜிட்டல் மவுண்ட். ஓகே க்ளோஸ். பார்த்தீங்களா? இந்த இதுலேயும் ஃபுட்டர் கிரியேட் ஆகிட்டு இப்போ பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணுமா இருந்தால் அதே போல தான் இன்சர்ட் போகிறோம், பேஜ் நம்பர் சென்டர் ஆஃப் பேஜ். சரியா? இல்லை ரைட் சைட் டாப்பில் போகிறதா இருந்தால் ஓகே இதை டைப் பண்ணுமே. எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ மீன் டிசைனை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டடா எல்லாத்துக்கும் நீங்கள் பேஜ் ஹெட் பண்ண தேவையில்ல, பேஜ் நம்பர்ஸ் ஹெட் ஆகிரும். விளங்குச்சா? பேஜ் நம்பர் ஹெடர் ஃபுட்டர் இல்லை யாருக்காச்சும் எனி டவுட்ஸ்? கிளியராக விளங்குச்சா? ஒன்றுமே இல்லை, இன்சர்ட் போகிறோம், ஹெடர் வேணுமா ஹெடரை செலக்ட் பண்ணிட்டு என்ன டிசைன் வேணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணுறோம், ஆட்டோமேட்டடாக வந்துடும். அப்புறம் பேஜ் நம்பர் பீட்டு அதுக்கு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டடாக வந்துடும். ஓகே மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்சர்ட் ஹோமில் தானே இருக்கும், இன்சர்ட்க்கு போகிறோம், ஹெடர் வேணும்னா ஹெடர் டிசைன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டா இங்கே டிசைன் வந்துடும். அதுக்கு பிறகு ஃபுட்டர்னு சொன்னால் பேஜ் கீழே இந்த மாதிரிக்கே சாரி நான் ஃபுட்டர் போயிட்டேன்னா ஓகே இந்த மாதிரிக்கு ஒரு டிசைன்ஸில் இருக்கும். இல்லை எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் வந்து பேஜுக்கான நம்பர் செட் பண்ணுறது மாதிரி இருந்தால் பேஜ் நம்பருக்கு போயிட்டு அதுலேயே அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நம்ம இந்த டிசைனை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டடாக வந்துடும். ஓகேவா? இப்போ ஓகேவா? விளங்குச்சா ஹெடர் ஃபுட்டர் எப்படி எட் பண்ணுறதுன்னு சொல்லி? అవును సార్. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3. ஸோ ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டில் 3 ஹெட்டிங்காக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்னு சொன்னாலே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 10 ஹெட்டிங்ஸ் சரி இருக்கும். சப் ஹெட்டிங்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 7 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு புக் எடுத்தீங்கன்னு சொன்னால்
உள்ளடக்கம்னு ஒரு பேஜ் இருக்கும் தானே, கண்டென்ட்ஸ் பேஜ். இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷனை எடுத்தாலும் அதில் நான் ஒரு கண்டென்ட் பேஜை வச்சு தானே செஞ்சேன். என்ன, ஒரு கண்டென்ட் பேஜை வச்சு தானே செஞ்சேன். ஸோ அப்படின்னா இப்போ உங்களோட ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் பேஜ் கட்டாயம் போடணும் தானே. ஸோ அந்த கண்டென்ட் பேஜை நீங்கள் இப்போ இந்த இடத்துல 3 பேஜ் இருக்கனால இது 3வது பேஜில் இருக்குது. ஸோ 2வது பேஜில் இருக்குது, ரக்பி 3வது பேஜில் இருக்குது. நீ மெனுவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணி. இதே ஒரு 100 டைட்டில் 100 பேஜஸ்லாம் இருந்தால் அது தனித்தனியாக டைப் பண்ணுவீங்களா? அதை நம்ம ஆட்டோமேட்டடாக பண்ணுனா லேசாக இருக்கும் தானே. விளங்குச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு? நம்மளோட இருக்க தலைப்புங்களை எந்தெந்த பேஜில் இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டடாக தார மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தானே. ஸோ ஆமாம் சார். அதுக்கு தான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், கேப்ஷன்ஸ் போட போகிறோம். ஓகே, இந்த இடத்துல டைட்டில்ஸ்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்க ரெஃபரன்ஸ்னு இருக்குது, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம இவ்வளோ நேரம் இன்செர்ட்டில் இருந்தோம், இப்போ ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டோம். ரெஃபரன்ஸுக்கு போயிட்டு இன்சர்ட் கேப்ஷன், என்னது ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன் அதை செலக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னா ஓகே. லேபிள் ஃபுட்பால்னு போட்டுட்டா ஓகே, ஃபுட்பால் வந்துட்டு. இப்போ இந்த இடத்துல எப்படி கேப்ஷன் போடுறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் தான் சொல்லுங்கள், இந்த இடத்துல எப்படி கேப்ஷன் போடுறது. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டேன், ரெஃபரன்ஸ் போயிட்டேன், இன்சர்ட் கேப்ஷன், இதுக்கு போயிடலாம் எட் நியூ. ஓகே, எட் நியூ லேபிள் கிரிக்கெட்னு போடுறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் என்னது, இந்த ஃபோட்டோக்கான ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல டேபிளுக்கு போகிறதா இருந்தால் அதே மாதிரி தான், டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கேப்ஷன், இது வந்து என்னது, ரைட், ரக்பி டேபிள், ரக்பி டேபிள்னு வந்துட்டு. ஓகே, உங்கள் விளங்குச்சு எப்படி கேப்ஷன் போடுறேன்னு சொல்லி. இந்த கேப்ஷன் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிற விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கேப்ஷன் போடுறதுல யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். கேப்ஷன்ஸ் போடுறதுல யாருக்கு சார் எனி டவுட்ஸ் இல்லையா? ஓகே பர்ஃபெக்ட். இப்போ ஒரு blank பேஜை இன்சர்ட் பண்ணும், இன்சர்ட் blank பேஜ். பார்த்தீங்கன்னா blank பேஜ் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டட் கண்டென்ட் போட்டு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. blank பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு இருக்குது, என்னது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஆட்டோமேட்டிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டட்டாக நம்மளோட ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பேஜ் நம்பர்ஸோட காட்டுது. இல்லை யாருக்காச்சும் எனி டவுட்ஸ்? சார் இது கேப்ஷன் போட்டா சார் எடுத்து அப்படியே? ஓ, அதுவும் கேப்ஷன் வந்து இதுக்கு இந்த இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் இதை செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் நம்மளோட ஃபோட்டோஸ் செட் பண்ணோம் தானே, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு அதுவும் தனியாக காட்டும். நம்ம கேப்ஷன்ஸ் இந்த போடாட்டி con- நம்மளோட இந்த தலைப்புகள் இந்த ஹெட்டிங்ஸ் con- மட்டும், ஓகே ஹெட்டிங்ஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு காமிக்கும். கேப்ஷன் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த டேபிள் இந்த ஃபுட்பால் பிக்சர்ஸ் தான், ஐ மீன் எட் பண்ணியிருக்க பிக்சர்ஸில் எங்கே இருக்குன்னு காமிக்கும். ஓகே ரிட்டர்ன் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சார் இந்த கான்டென்ட் போடுறது எப்படி நடங்கல கொஞ்சம் ஓகே ஓகே நல்லா blank பேஜ் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கண்டென்ட்ஸ் எப்படி நம்ம பேஜுக்கு ஃப்ரண்ட்டில் தானே இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு இன்சர்ட் blank கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலால் நமக்கு ஒரு பேஜ் க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த இடத்துல சென்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட், நல்ல ரெஃபரன்ஸ் இன்சர்ட்டில் இல்லை ரெஃபரன்ஸில், ஓகே ரெஃபரன்ஸுக்கு போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஓகே அதில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் 1 கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டட்டாக நம்மளோட ஹெட்டிங் சப் ஹெட்டிங் எல்லாம் வந்துடும். இப்போ நம்மளோட என்ன ஆட் பண்ணோம், நம்மளோட கேப்ஷன் செட் பண்ணோம் தானே. இதில் போயிட்டு இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் கேப்ஷன்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டட்டா நம்ம ஆட் பண்ண
பிக்சர்ஸ் அண்ட் டேபிள்னா எங்கெங்க இருக்குன்னு காமிக்கும். ரைட். எஸ். ஓகேவா, விளங்குச்சா? யாருக்காச்சும் எனி டவுட்ஸ்? யாரு சரி டவுட்ஸ் இருக்கா? நமக்கு இந்த கேப்ஷன்ஸ் கூட முக்கியம் இல்லை, இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு போகிற இந்த கண்டென்ட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நம்மளோட ஃபோன்ட்டை மாற்றுறோம், சென்டர் பண்ணுறோம். ஓகே, ஆட்டோமேட்டட் கண்டென்ட். ஓகே, இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து 3 டைட்டிலோட நிப்பாட்டிட்டோம். சப்போஸ் நம்ம இன்னொரு டைட்டில் எட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் என்ன போட்டிருந்தோம்? வாலிபால் என்ன? வாலிபால். ஓகே, வாலிபாலை எட் பண்ணிட்டோம். வாலிபால் எட் பண்ணிட்டு இது மெயின் ஹெட்டிங்கை மாற்றிட்டோம். ஓகே, சென்டர் பண்ணி இதெல்லாம் போட்டோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெட்டிங் வந்திருக்கு தானேண்ணா? நல்லா பார்த்து, எக்ஸ்ட்ராவாக ஒரு மெயின் ஹெட்டிங் வந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணணும்னு சொன்னால், அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் டேபிள்னு இருக்கு, இதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னா ரைட். வராது கைஸ். அப்டேட் என்டையர் டேபிள் ஆட்டோமேட்டடா வாலிபாலும் எத்தனை பேஜில் இருக்குன்னு அப்டேட் ஆகும். ஸோ இதுக்கு போகிற நீங்கள் எத்தனை பேஜ் எட் பண்ணாலும், எத்தனை டைட்டில் எட் பண்ணாலும் ஆட்டோமேட்டடாக இங்கே அப்டேட் பண்ணி கொள்ளலாம். விளங்குச்சா இது வர? இதுவரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்குச்சா? எனி டவுட்ஸ்? ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் செய்யறதுக்கான விஷயம் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். வேற யாருக்கு எனி டவுட்ஸ்? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ரெஃபரன்ஸ். ஓகே, புது பேஜ் ஆட் பண்ணுவோம். இன்சர்ட் blank பேஜ். ஓகே, பர்ஃபெக்ட். ரெஃபரன்ஸ்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ரெஃபரன்ஸ்னா என்ன? ஒரு ப்ரொஃபஷனல் பேஜில் அசைன்மெண்ட்டில் கட்டாயம் ரெஃபரன்ஸ் போட சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் சொன்னால், இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நிறைய வெப்சைட்ஸ் புக்கில் இருந்தால் டைப் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்மளே இப்போயே நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா போயிட்டு எங்கே கேட்போம்? ChatGPT தான் கேட்போம், இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அந்த ChatGPT நிறைய வெப்சைட்களை சொல்லும், இங்கே தான் படித்தேன், இங்கே தான் போனேன், இங்கே தானே. ஸோ அது எல்லாத்தையும் நம்மள கட்டாயம் ஹெட் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்தால் கட்டாயம் ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் சொல்கிறது நம்ம தேடின விஷயங்கள் எங்கேருந்து தேடணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதுதான் ரெஃபரன்ஸ். நல்லா ரெஃபரன்ஸ் எப்படி பண்ண சொல்லி ரெஃபரன்ஸ் டேப்புக்கு போகிறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்சர்ட் த ரெஃபரன்ஸ், சரியா? இன்சர்ட் சைட்டேஷன். ஓகே, இன்சர்ட் சைட்டேஷன் அட் நியூ சோர்ஸ் போயாச்சு. நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு புக்கில் வந்து எடுத்துக்கணும். ஆத்தர் வந்து யாருன்னு சொல்ல, ஜேம்ஸ்னு போடும். ஓகே, டைட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இயர். நீங்கள் ஒரு வெப்சைட்க்கு போனீங்கன்னு சொன்னால், ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும், அந்த புக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி இல்லை போடுற வேலை மட்டும். சிட்டி நியூயார்க். பப்ளிஷர் வந்து டிஜிட்டல் போர்டுன்னு போடும். ஓகே ஓகே, பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் போயிட்டு ரெஃபரன்ஸ் எடிட். வெயிட் கொஞ்சம் இருங்க guys. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களோட ரெஃபரன்ஸ். ஸோ உங்களோட அசைன்மெண்ட் எடுத்து பார்க்குறவங்க இதை செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால், நீங்கள் இதை எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்க செக் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் வந்து கட்டாயம் இருக்க அவ்வளோ விஷயத்தையும் போடணும் இல்லை, ஒரு பேசிக்காக நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இதில் போட்டிங்கன்னா போதும். இப்போ கூகுள்லேருந்து ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னு சொன்னால், இன்சர்ட் சைட்டேஷன் போகிறோம், எட் நியூ சோர்ஸ். ஓகே, இல்லை வெப்சைட்லன்னா ஆத்தர் வந்து கூகுள்னு போட்டுரும். கூகுள், அவ்வளோதான் போட்டால் போதும். ரைட்,
கூகுளில் இருந்து எடுத்திருக்கீங்க. ஸோ இதே உங்களுக்கான லிங்க் ஆட் பண்ண சொன்னால் இன்சர்ட் சைட்டேஷன் add நியூ சோர்ஸ் புக்கை போட்டுட்டு கூகுள் பப்ளிஷரில் வந்து என்ன லிங்க்கோ அந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் போதும். ஓகே, www.google ஓகே சாரி பப்ளிஷரில் டைட்டிலில் www.google.com இந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னு சொல்லி அந்த லிங்க்கை அப்படியே காப்பியில் பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட்டாக உங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஓகேவா? சார் சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் சார் ஓகே பர்ஃபெக்ட். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து எட் பண்ணுமே. ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ரெஃபரன்ஸ் டேபுக்கு போகிறோம். இன்சர்ட் சைட்டேஷன் add நியூ சோர்ஸ். ஓகே, நம்ம புக்கில் எடுத்தோம்னு சொன்னால் புக்கில் ஸோ நம்ம அதில் புக் நேம் போடும், புக்கை போட்டுட்டு ரிப்போர்ட்னு போட்டு ஆத்தர் வந்து கூகுள். ஓகே, டைட்டில் வந்து அந்த சைட்டை லிங்க் அப்படி போட்டுரும் www.google.lk அவ்வளோதான். போட்டுட்டு ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே, இவ்வளோ தான். ரெஃபரன்ஸ் சொல்கிறது இந்த அளவு தான். விளங்குச்சா? போயாச்சு. இன்சர்ட் ரெஃபரன்ஸ் நம்ம ஆட் பண்ண ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டட்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பயோகிராஃபி போயிட்டு இன்சர்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல போயிட்டு நமக்கான சோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட்டாக நம்ம கொடுத்த சோர்ஸஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, விளங்குச்சு? அப்போ ரெஃபரன்ஸ் சொன்னால் என்ன ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கொள்ளுங்க. ரெஃபரன்ஸ் சொன்னால் நம்ம எங்கெங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். அந்த அதுக்கு நீங்க கொடுத்த உடனே அந்த கூகுள் மட்டும் தானே சார் அந்த லிங்க் வருது சார்? இந்த இருக்கு google.lkன்னு மட்டும் இதுல கொடுத்து. ஹார்ட் இல்லை. ஓகே, இங்க நான் ட்ரை பண்ணதுல ஹார்ட் இல்லை சார், லிங்க் வருது. நீங்கள் வந்து பயோகிராஃபி கொடுத்துருப்பீங்க. இதை செலக்ட் பண்ணி இதில் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். பயோகிராஃபி கொடுத்தோன்னு சொன்னால் வராது, இதில் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, 3 விஷயம் இருக்கு. பயோகிராஃபி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இருக்கும். ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஓகே, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க, நம்ம எட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. ரெஃபரன்ஸ் கொடுத்தா வரும்ல சார்? ஓ, ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் வரும். போகிறோம். ரைட் சார் வந்துட்டு ஓகே ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்னு ஒரு டைட்டில் மெயின் ஹெட்டிங் எட் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து மெயின் ஹெட்டிங்காக மாற்றிக்கும். ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஹெட்டிங். இந்த இடத்துல நம்ம டேபிள் அப்டேட் பண்ணணுமே. ரெஃபரன்ஸ் ஒன்று போட்டிருக்கோமே, எப்படி அப்டேட் பண்ணுறது? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரெஃபரன்ஸ் ஓகே, அப்டேட் டேபிள் கொடுக்கணும். அப்டேட் டேபிள் கொடுத்துட்டு அப்டேட் என்டையர் டேபிள். ஓகேவா? இருக்காங்க. வெயிட், நம்ம ரெஃபரன்ஸே போயிட்டு இந்த இருக்கு, இது கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 1 நமக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் செய்யணும் தானே, செஞ்சிடும். ஓகே, இப்போ இது டைட்டிலாக இருக்குது, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதாக இருக்குது. இப்போ போயிட்டு அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் எத்தனை பேஜில் இருக்குன்னு வந்துட்டு விளங்குச்சா? இந்த வழி போல் தூக்கிடுவோம். விளங்குச்சா? இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன தேவை? ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் அசைன்மெண்ட்டுக்கான விஷயம் எல்லாத்தையும் கொண்டுட்டோம். அடுத்து நம்ம எனக்கு என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, எல்லாம் ஓகே. ஒரு ஒரு இப்போ உங்களுக்கு புக் ஒன்று கிரியேட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் கிடைச்சா இல்லையா? கண்டென்ட், பேராகிராஃப், டைட்டில் எட் பண்ணுறது, ஃபோட்டோஸ், பிக்சர், இது இந்த நாலேஜ் உங்களுக்கு ஒரு புக் ஒன்றே செய்யலுமே இல்லாதா? டைம் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் கட்டாயம் புக் ஒன்று செய்யலாம் தானே. இப்போ புக்குக்கு மெயினாக என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ புக்குக்கான Cover page. கவர் பேஜ். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது இன்சர்ட் கவர் பேஜ். அதுவும் இதில் ஆட்டோமேட்டடாக இருக்குது. இன்சர்ட் போகிறோம், கவர் பேஜ். இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி கவர் பேஜ் டிசைனை செலக்ட் பண்ணிக்கொண்டு டிஜிட்டல் மோட் அகாடமி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
டேட் தேவையில்ல. ஓகே, டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம். டிஜிட்டல் நோட் அகாடமி. அட்ரஸ் வந்து டிஎம்ஏன்னு போடும். ஓகே, இப்போ உங்களுக்கு கவர் பேஜும் ரெடி ஆயிட்டா? இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு அசைன்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்டை நீங்கள் செஞ்சிட்டீங்க. விளங்குச்சா இப்போ? விளங்குச்சா காய்ஸ்? எது டவுட்ஸ் இருக்கா இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேர்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அசைன்மெண்ட் செய்கிறதுக்கான எல்லா விஷயமும் படித்து கொடுத்தாச்சு. அப்புறம் எக்ஸாமில் வச்சு சார் இது டவுட்டாக இருக்குது அது டவுட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. சார் எகெயின் கவர் பேஜ் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்சர்ட் போகிறோம், நல்லா போகுது, ஹோமில் தானே இருக்கோம். இன்சர்ட் போகிறோம், கவர் பேஜை செலக்ட் பண்ணுறோம், நமக்கான கவர் பேஜ் டிசைனை பண்ணால் போதும், அவ்வளோதான். சின்ன வேலை. இன்சர்ட், கவர் பேஜை செலக்ட் பண்ணணும், நமக்கான டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது வரைக்கும் படிச்சதில் யாருக்கு சரி டவுட்ஸ்? யாருக்கு any டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கான வேர்ட்கான எல்லா விஷயமும் போச்சு. இப்போ அட்வான்ஸாக ஒரு விஷயம் படிக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் நிமிஷம் நான் டேபிளை செட் பண்ணிக்கொள்கிறேன். சார் யா லைனில் தான் இருக்கு. நான் உங்களுக்கான அடுத்து அடுத்து முக்கியமான விஷயம் படிக்க போகிறோம். அதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணி கொண்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரு டவுட் ஒன்று இருக்கலாம் சார். கேளுங்க. இந்த blank பேஜ் இருக்கீங்களா சார்? எஸ். மேலுக்கு கிரியேட் பண்ண இருக்கீங்களா? பேஜ் நம்பர் 4, பேஜ் நம்பர் 4 மேலுக்கு பேஜ் நம்பர் 3 இருக்கா? அப்போ அது பேஜ் நம்பர் 3 பேஜ் நம்பர் 4 பக்கம் சைட்ல வந்துட்டு சார். அது மேலுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்றேன்டா. ஆ ரைட், இந்த டிசைனை வந்து மேலே எடுக்கணும் அப்படியா? இல்ல இல்ல சார், நீங்க இந்த பேஜ் ஓகே, இந்த பேஜ் பக்கத்துல வந்துட்டு சைட்ல வந்துட்டு நம்பர் 1 நம்பர் 2 பக்கத்துல வந்துட்டு நம்பர் 1 நம்பர் 2 ஓகே, நம்பர் 3 சரியா தானே இருக்கு? இப்படி லைன்ல எடுக்கிறேன்டா திருப்பி ரெண்டு சைட்ல பேஜ். புரியல, ரெண்டு சைட்லன்னா இந்த பேஜ் 1ல இருக்கு. ஓகே, அடுத்து நம்பர் 2 பேஜ், அடுத்து நம்பர் 3, அடுத்து நம்பர் 4, அடுத்து நம்பர் 5 சரியா இருக்குது தானே? இல்ல இல்ல, இங்க நான் ட்ரை பண்ணக்குள்ள எந்த லெப்ட்ல கொஞ்சம் ஓகே 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 ஓகே, அதுல கேட்ட டவுட் உண்டு. சரி சரி சரி. எனக்கு அதை கொஞ்சம் ஆஃப்டர் கிளாஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன டவுட்னு பார்த்தா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சொன்னால் விளங்காது, பார்த்தா தான் விளங்கும். ஓகே சார். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கிச்சு தானே ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் செய்கிற வரைக்கும்? ஸோ இப்போ அட்வான்ஸாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால் மெயில் மார்ஜிங். மெயில் மார்ஜிங் என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 200 பேர்த்துக்கு லெட்டர் ஒன்று அனுப்பணும். ஓகேவா? என்ன செய்வீங்க? 200 பேருக்கு லெட்டர் அனுப்பணும், நீங்கள் என்ன செய்வீங்க? 200 பேர்த்தையும் இப்போ டைப் பண்ணிக்க இருப்பீங்களா? ஈஸியான வேலை, ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு, ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணியாச்சு, போயாச்சு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த மெயில் மார்ஜிங். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எப்படி மெயில் மார்ஜிங் பண்ணணும்னு சொல்லி. மெயிலிங், ஓகேவா? மெயிலிங்க்கு போயிட்டு ஸ்டார்ட் மெயில் மார்ஜின் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மார்ஜ் விசார்ட். நல்லா காப்பி நோட் புக் அண்ட் பென் இருக்கவங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மெயிலிங் டெப்புக்கு போகிறோம், ஸ்டார்ட் மெயில் மார்ச் போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மார்ச் விசார்ட். ஓகே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு நம்ம இப்போ லெட்டர் தானே வேணும், லெட்டர். ஓகே, ரைட், இந்த இடத்துல இது கொஞ்சம் இடிக்குது.
நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். ஓகே, நல்லா பார்த்துங்க. ஃப்ளோ பார்த்துக்கொள்ளுங்க. லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். இதில் வந்து நம்ம இப்போ இருக்க டாக்குமெண்ட்ல தான் செய்ய போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் நமக்கான கண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, யார் யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க எல்லாத்துக்கும் இந்த கண்ட்ரி, மொபைல் நம்பர், இமெயில், இதில் இருக்க எல்லாத்துக்கும் தான் நான் இமெயில் பண்ணணும்னு சொல்லி. இப்போ 25 இருக்கனால இந்த மாதிரி 100 இருந்தாலும் ஈஸியாக செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை மைண்டில் போட்டுக்க வேணாம். இது வந்து ஒரு ஆல்ரெடி செஞ்ச டேட்டா பேஸ் ஒன்று. நமக்கு வேணும். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலன்னா வெயிட். சார் மெயின் மேஜர் கொஞ்சம் செகண்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே ஸ்டெப் செகண்ட்ல இருந்து. ஓகே, இந்த சொல்கிறேன். ஓகே, பேக் போவோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. மெயில் மார்ச், ஸ்டார்ட் மெயில் மார்ச், ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மார்ச். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்டர், நமக்கு லெட்டர் தானே வேணே தேவை. லெட்டர். நெக்ஸ்ட், கரண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை தான் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட், இந்த இடத்துல நம்ம யார் யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுக்கான லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸலில். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 25 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் மெயில் அனுப்ப போகிறேன். இதை நீங்கள் மைண்டில் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இது வந்து நான் ஆல்ரெடி செஞ்ச டேட்டா பேஸ் ஒன்று. இல்லை, இந்த மாதிரிக்க ஒரு 10 நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, கண்ட்ரின்னு இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம எக்ஸல் படிக்கிறப்ப ஓகே இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ப்ரௌஸ். இப்போ நான் என் டேட்டாபேஸை நான் கேட்கணும். டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் வந்துட்டு. ஓகே, ஓகே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம், இமெயில் எல்லாமே இருக்கு. ஓகே, பார்த்தீங்களா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டுண்ணா. ஓகே, இப்போ என்னது நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல லெட்டர் ஒன்று போடுவோம். டியர் போட்டுட்டு திஸ் லெட்டர் ஃபார் நேமை போட்டுட்டு யுவர் இமெயில், கண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லெட்டர் 4 இந்த இடத்துல அவருக்கான பேர் வரணும், இந்த இடத்துல அவருடைய இமெயில் வரணும், இந்த இடத்துல அவர் கண்ட்ரி வரணும். ஸோ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்சர்ட். ஓகே, சொல்லுங்க. இந்த நீங்க இப்போ எக்ஸல்ல அவட கண்ட்ரி அதை நடத்தீங்களா சார்? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்க அதை கிரியேட் பண்ண அது இப்போ நீங்க எக்ஸல்ல எங்களுக்கு சொல்லி தரக்குள்ள அதை கிரியேட் பண்ற சொல்லி தரக்குள்ள இந்த ஓகே மெயின் மேஜரை திருப்பி சொல்லி தரீங்கண்ணே கொஞ்சம் அதை நீ போட்டு. ஓகே, உங்களுக்கு நான் இது விளங்குறப்பவே அது விளங்கிடும். ஸோ உங்களுக்கு வேணுமா தான் நான் கட்டாயம் சொல்லி தரேன். ஓகே அந்த எக்ஸல் ட்ரைவ் சொல்லி தரக்குள்ள கொஞ்சம் இதையும் சொல்லி தாங்க சார். ஓகே, கண்டிப்பாக. இப்போ இந்த இடத்துல பாருங்க டியர். இந்த இடத்துல நேம் தான் நமக்கு வரணும். மர்ச் ஃபீல் நேமை போட்டுருவோம். ஓகே, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் நேம் திஸ் லெட்டர் ஃபார் மர்ச் ஃபீல் நேமை போட்டுட்டு யுவர் இமெயில் என்னது இந்த இடத்துல அவருடைய இமெயில் இதெல்லாம் ஆட்டோமேட்டட் அதுலேருந்து எடுத்தது. ஓகே, கண்ட்ரி. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நேம், இமெயில் இதெல்லாம் ஆட்டோமேட்டடாக இருக்குது. இதை நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னு சொன்னால் ஓகே பிரிண்டர்ஸ் டாக்குமெண்ட்டுக்கு போட்டுருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போமே. ஓகே, ப்ரிவியூ ரிசல்ட் பார்த்தீங்களா? டியர் கிறிஸ்டியானோ ஃபக்னி. ஆட்டோமேட்டடாக எல்லாத்துக்கும் வந்துட்டு. ஓகே, இந்த இடத்துல நம்ம இமெயிலை எட் பண்ணோம். இந்த இடத்துல போயிட்டு மர்ச்ஃபீல் இமெயில். ரைட், ஓகே. இமெயில் டைப் மட்டும் ஆனால் சரியாக கனெக்ட் ஆகல. இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டடாக அவ்வளோ பேருக்கும் லெட்டர், கண்ட்ரி எல்லாம் செலக்ட் ஆகிட்டு.
இதில் யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? நம்ம செஞ்ச டோட்டலாக 24 பேருக்கும் ஆட்டோமேட்டடாக நேம் நீங்கள் கெட் பண்ணணுமா எல்லாம் கனெக்ட் ஆயிருச்சு. இதில் யாருக்கு எனி டவுட்? மெயில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டேட்டா பேஸை வச்சு அதில் இருக்க ஐ மீன் லைக் கண்டென்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டடாக எப்படி டெம்ப்ளேட் செய்யறதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணோம்னு சொன்னால் பிரிண்ட் டாக்குமெண்ட். ஓகே, சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகே, டெஸ்க்டாப்பில் போயிட்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னு சொன்னா ஓகே. வந்துருங்க guys. சார் அவருக்கு லெட்டர் சென்ட் பண்றதுல இருந்து மெயின் மேஜ் விலங்கல அவருக்கு லெட்டர் சென்ட் பண்றதுல இருந்து நீங்க எக்ஸல்ல அந்த இமெயில் எடுத்தீங்க சார், யா அவரோட கண்ட்ரி இமெயில் இதெல்லாம் அதை நீங்க இந்த மெயின் மேஜ் பண்ணக்குள்ள அவருக்கு அந்த ப்ரௌசர்ல கொடுத்து செஞ்சீங்க ஸ்டெப் 2 3ல இருந்து. யா அதுலன்னு சொல்லவா? இல்ல இல்ல சார், அதுல இருந்து கொஞ்சம் விடுங்கள. ஓ நான் சொல்றேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியா. ஓகே ஓகே, நான் கண்டிப்பா ஷோர் உங்களுக்கு. ஓகே, நல்லா பார்த்துங்க. இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு வந்து இப்போ நேமை மட்டும் பிரிண்ட் பண்ண டியர். அவரோட நேம். ஓகே, இந்த இடத்துல அவரோட நேம் வரணும். தேங்க்யூ. அவரோட கண்ட்ரி வரணும். ஓகேவா? நம்ம இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கொள்ள. இந்த இடத்துல ஒரு நேம் வந்து இந்த இடத்துல கண்ட்ரி வரணும். ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மெயிலிங் போகிறோம். ஓகே, பேக் போயிடும். ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே? மெயில் மேட்ச் போகிறது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே, ஸ்டார்ட் ஓ சார், ஸ்டெப் 2ல இருந்து. ஸ்டெப் 2. ஓகே, ஓகே, ஸ்டெப் 1 ஸ்டெப் லெட்டர் 3ல இருந்து. கொடுத்துட்டு. ஓகே, இதுதானே ஸ்டெப் 3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஆல்ரெடி லிஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் தானே, அது அப்படி அதனால இப்போ டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டை தான் இது கேட்கும். ஸோ செலக்ட் டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, இது அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல ப்ரௌஸ்னு காமிக்கும். முதல்ல ப்ரௌசர் காமிக்கும். யா, டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டு ஓகே நான் அதே லிஸ்ட்டை நான் தேடுறேன். ஓகே, டேபிள். ஓகே, இந்த பார்த்தீங்களா வந்துட்டு நம்மளோட எக்ஸல் ஷீட். ஓகே, இப்போ நமக்கான தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கோ. ஓகே, நேம், கண்ட்ரி எல்லாம் எடுத்துக்கோ. நேமை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே 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 கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்மளோட டேட்டா பேஸுக்கு லோட் ஆகிட்டு. இது வரைக்கும் விளங்குச்சா? டேட்டா பேஸ் வந்து கொண்டு வந்து போட்டுட்டோம். இந்த இடத்துல ஒரு நேமை போடணும். என்னன்னு சொன்னால் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு. ஓகே, அதில் நேம் எங்கேருந்து எடுத்துச்சின்னு சொன்னால் இந்த பார்த்தீங்களா இங்கே மேலே நான் நேம், கண்ட்ரி, மொபைல்லாம் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து தான் நேமே எடுத்துச்சு. ஓகே, நீங்கள் தேடக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக நேம் எடுத்துச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல நேம்னு போட்டனால 1வது காலம்ஸை அதை எடுத்துருச்சு. ஓகே, ஸோ 1வது ரோவை இது எடுத்துருச்சு. இதுதான் டைட்டில்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே சார். ஓகே, இன்சர்ட் ஃபீல்ட் நேமை கொடுத்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துட்டு. அப்புறம் இன்சர்ட் ஃபீல்ட் கண்ட்ரியை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி வந்துடும். ப்ரிவியூ கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம நான் யார் யார் போட்டோமோ அவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸும் வந்துடும். இப்போ விளங்குதா? ஆட்டோமேட்டிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது. சார். ஓகே, பர்ஃபெக்ட். மெயில் மார்ஜிங் உங்களுக்கு கிளியராக விளங்குச்சா? அப்போ மெயில் மார்ஜிங் வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்டா? இது வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிற சப்ஜெக்ட் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜுக்காக படிச்சு கொடுத்தோம். ஓகேவா? ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் செய்யவும் தெரியும். அதெல்லாம் தாண்டி மெயில் மார்ஜிங் பண்ணவும் தெரியும். ஸோ இது வரைக்கும் படிச்சதில் எது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். லாஸ்ட் 2 minutes இருக்கு. இது வரைக்கும் படிச்சதுல எது டவுட்ஸ் கேளுங்க guys. இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸல் செய்கிற நேரம் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று செஞ்சு அது மெயில் மேட்ச்சில் எப்படி போடுறதுன்னு இப்போ உங்களுக்கு மெயில் மேட்ச்சில் போடுறது தெரியும் தானே. இப்போ உங்களுக்கு வேணும் டேட்டா பேஸ் செய்கிறது தான். அது நம்ம எக்ஸல் படிக்கிறப்ப படிப்போம். அது நீங்களே செய்வீங்க. இதை விட அட்வான்ஸான டேட்டா பேஸ்லாம் நீங்கள் செய்வீங்க எக்ஸலில். இப்போ இது வரைக்கும் படிச்சதில்ல உங்களுக்கு எது டவுட்ஸ்? எல்லாரும் கிளியரா? சார். நத்திங். ஓகே, கிளியர். ஸோ கைஸ், ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக் அப்படின்னா
ஐடி இன்ஃபர்மேஷன் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட் செய்யணும். இந்த கவர் பேஜ் கண்டென்ட்ஸ் அப்புறம் ரெஃபரன்ஸ் கேப்ஷன்ஸ் எல்லாம் போட்டு டாஸ்க் என்னன்னு தெரியும் தானே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு டாக்குமெண்ட் செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே காய்ஸ். ஓகே. ஓகே காய்ஸ். ஸோ வேறு டவுட்ஸ் இல்லாட்டி நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம். வேறு யாருக்கு எனி டவுட்ஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பத்தி என்ன சார் பேஜ் பேஜ் ஒரு 5 வரைக்குமா என்ன? அது மேக்ஸிமம் பேஜ் 5 வரைக்கும் இருந்தால் போதும். ஒரு சின்ன டாக்குமெண்ட் நான் அதில் இருக்க கண்டென்ட்ஸ் ஒரு கால் ரீட் பண்ண போகிறது இல்லை, நம்ம படித்த விஷயங்கள் அதில் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஆ ஓகே பர்ஃபெக்ட். ஸோ டவுட்ஸ் இல்லாட்டி குட் நைட் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் உங்களோட கட்டாயம் நம்மளோட மெயின் குரூப்பில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கட்டாயம் அப்டேட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ காய்ஸ். டேக் கேர். குட் நைட். கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்ஸை அப்டேட் பண்ணுங்க.